அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. உலகம் எது நல்லா இல்லைன்னு சொல்லுதோ அப்ப அதை அழகா பார்ப்பாரு. அப்புறம் என்ன மத்த கடவுளுக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? அது ஒண்ணுதான் வித்தியாசம். கையாண்டு வந்திருக்காரு. ஜீசஸ் கொடுத்தாச்சு. கொடுத்து இருந்து லெட்டர் வந்திருக்கு. ஏரோதுட்டு இருந்து லெட்டர் வந்திருக்கு. நான் ஜீசஸ் வாசிக்கிறேன். நானே சோத்தேன் வாசிச்சுட்டு ஓத்புட்டு பெண்களுடைய வல்லமை என்னன்னா உங்களால ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். ஸோ நம்முடைய பொறுப்பு என்னன்னா தேவன் விசேஷமா அதை நம்பி உங்க கையில கொடுத்து நார்வேல வச்சிருக்கிறாரு. இந்த டிசம்பர் மாசம் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில நான் போயிட்டு இருக்கிறேன். நான் போய் காரை நிறுத்திட்டு உள்ள போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த ஒரு பெரிய ஒரு பஸ் சாமியோ வெக்கேட் பண்ணிட்டு வெள்ளக்கிணறு ஏரியான்ற இடத்துக்கு போயிட்டுருக்காரு. அது பட் எக்ஸாக்ட் அவங்க வேறு போட்டு தெரியல. இப்போ இந்த சம்பவம் வந்து இங்கே வச்சுதான் யாருக்குமே தெரியாது. அவங்க இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அவங்க யாருன்னு. ஆஜரும் ஆயிட்டேன். இப்போ ஏன் கேள்வி, நான் வந்து காவல்துறையும் சட்டத்தையும் மதிக்கிறேன். வந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சேனல்லையும் ரொம்ப பரபரப்பாக எல்லாருமே பேசிகிட்ருக்கிற ஒரு சப்ஜெக்ட், ஜான் ஜபராஜ் அவரோட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இஷ்யூ. ஃபோக்சோ வழக்கில் அவரை கைது செய்யறதுக்கு தேடிட்டுருக்கிறாங்க. யார் இந்த ஜான் ஜபராஜ்? எந்த ஊரை சார்ந்தவர்? எப்படி இந்த கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே வந்தார்? அவர் என்னெல்லாம் ஊழியம் செய்துட்டு இருந்தார்? எப்படியெல்லாம் ஃபோக்ஸ் ரேப் முறையில் மக்களுக்கு ஊழியம் செய்துட்டு இருந்தார்? அப்புறம் இந்த ரெண்டு பெண்கள் யார்? தன்னோட மாமனார் தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு 17 வயசு பெண்ணுக்கிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த பெண்ணோட ஃப்ரெண்டு தான், மைனரான பொண்ணு தான். அந்த மைனரான பொண்ணுக்கிட்டையும் ஜான் ஜபராஜ் தன்னோட வேலையை காமிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவங்க கூட இருக்கக்கூடிய சக ஃபாஸ்டர்களையும் இவர் பிளாக்மெயில் செய்கிறது, அவங்களோட இமேஜை டவுன் பண்ணுறது, அவங்களோட அந்தரங்கத்தை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, இவரோட தனிப்பட்ட ஆடியோ வீடியோ, அப்புறமா இவர் ஒரு பொண்ணுக்கு கிஸ் கொடுத்த வீடியோ, இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை இவர் சந்திச்சிருக்கிறாரு. இது யாருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லை, நிறைய ஜப கூட்டத்தில் சீனியர் ஃபாஸ்டருங்களை வந்து வாடா போடான்னு பேசுகிறது, அவன் இவன் பேசுகிறது, நாக்க விட்டுடுவேன், வெண்ணெய் கொய்யா, அவன் இவன் சொல்லிட்டு பேசக்கூடிய இந்த சர்ச்சைகள்லையும் நிறைய விஷயங்களை சிக்கியிருந்தார். இன்றைக்கி இந்த பெண் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதுவும் கோயம்புத்தூரில் கிராஸ்கட் ரோட்டில் நடந்த இந்த உண்மை சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் இந்த ஜான் ஜபராஜ்? இவர் கிறிஸ்தவரா இல்லை முஸ்லீமா? இல்லை இந்த கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய நிறைய சீனியர் ஃபாஸ்டருங்க ஊழியம் செய்யக்கூடிய நபர்களை இவங்க பேரை கெடுக்கணுன்னே உள்ளே வந்த ஒரு சாத்தானா அப்படின்றத தான் இன்னைக்கு முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பைபிள் வசனத்தை படிக்கக்கூடிய, புனிதமான அந்த பைபிள் தொடக்கூடிய பாஸ்டருங்க இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த மாதிரி ஒரு சாத்தானும் இந்த பைபிளை வந்து தொட்டு இன்றைக்கி நிறைய ஃபாஸ்டருங்களுக்கு களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் இந்த ஜான் ஜபராஜை பற்றி தான் இன்றைக்கி முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனைவி அங்கேருந்து எல்லாத்துக்கும் தலையாட்டிகிட்டு இருந்தார். இந்த ஆடியோ அவளும் கேட்பான்னு எனக்கு தெரியும். ரீமா, இவங்க எல்லாம் உனக்கு உதவி செய்யலை, உன் வாழ்க்கையை கொண்டிருக்காங்க, உன் ஃப்யூச்சர் அழைச்சிருக்காங்க மட்டும் புரிஞ்சுக்கோ. நீ உன்னை குறிச்சோ உன் குடும்பத்தை குறிச்சோ நான் பப்ளிக்கில் ஒன்றாலும் தப்பாக பேசணும். ஜான் ஜபராஜ் பிறந்தது திருநெல்வேலி. பிறந்த தேதி 10 February 1984 பிறந்திருக்கிறாரு.
பிறக்கும் போது ஒரு முஸ்லீம் மதத்தில் பிறந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆனவர் தான் திரு டி ஜான் ஜபராஜ். இவர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கிங் ஜெனரேஷன்ற ஒரு சர்ச்சில் இவர் வந்து ஃபாஸ்டராக வந்து ஊழியம் செய்துட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த கிங் ஜெனரேஷன் சர்ச்சிலையும் ஒரு உண்மை சம்பவம் நடந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு கோ பாஸ்டர் கூட இவருக்கும் அவங்களுக்கும் 2 பேருக்கும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி நடந்திருக்கு. ஈவன் அந்த ஜப கூட்டத்திலிருந்தும் இவரை வெளியேற்றப்பட்டார். என்ன காரணன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். இங்கே தான் கான்ட்ரவர்சியே தொடங்கப்பட்டிருக்கு. எனக்கு இந்த அளவுக்கு ஜான் ஜபராஜை பற்றி பேசணுன்னா இந்த கிங் ஜென்ரேஷனில் நடந்த இஷ்யூ தான் ஒரு பெரிய முக்கியமான பார்வையாக நம்ம பார்க்கப்படுது. அதை நான் கடைசியில் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இங்கே ஊழியம் செய்துட்டு இருக்கக்கூடிய இந்த டி ஜான் ஜபராஜ் பற்றி இன்னைக்கு உடனே சென்ட்ரல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இவர் பேரில் ஒரு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் என்னன்னா 2 மைனர் குழந்தைங்களை, யார் பிஞ்சு குழந்தைங்க, அவங்க மைனர் குழந்தைங்க, 2 மைனர் குழந்தைங்க பெண்களை வந்து இவர் பாலியல் சீண்டல் வந்து ஈடுபட்டிருக்கிறாரு. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி இந்த கேஸில் வந்து இவர் சிக்கியிருக்கிறாரு. இப்போ நாங்கள் இவரை வலை போட்டு தேடிட்டுருக்கிறோம். ஒரு புது டீமை ஃபார்ம் பண்ணி இவர் எந்த ஊரில் இருக்கிறாருன்னு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இவரை ட்ரேஸ் அவுட் பண்ணிகிட்ருக்கிறேன்னு ஒரு செய்தி வெளியே வருது. இந்த செய்தியில் இந்த எஃப்ஐஆரில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களோட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எந்த தேதியில் நடந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் அவரோட வீடு இருக்கு இல்லைங்களா, ரெசிடென்சி ஜிஎன் மில்லர்ஸ் ஏரியா ரோடில், அந்த வீட்டில், விச் மீன்ஸ் அவங்களோட மாமனார் வீடுன்னு நினைக்கிறேன். அது மாமனார் வீட்டில் ஒரு பார்ட்டி நடந்திருக்கு. அந்த பார்ட்டியில் தன் மாமனார் தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு பெண். ஸோ இவங்க 2 பேரையும் ஃபோட்டோவி ஆகட்டும் பேரி ஆகட்டும் மென்ஷன் பண்ணி வெளியே சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களோட வாழ்க்கை பாதிக்கக்கூடாதுன்ற கருத்தில் கொண்டு அவங்களோட ஃபோட்டோவையும் அவங்களோட பேரையும் நான் வெளிவிட விரும்பலை. மே 21, 2024 இந்த சம்பவம் நடக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு நடந்த சம்பவம் இன்னைக்கு எப்படி உமன் போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கு, யார் கொடுத்தாங்க இந்த கம்ப்ளைண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 17 வயசு பெண் யார், அவங்களோட மாமனார் தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட அந்த பெண்ணே போய் இந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பதிவு செய்திருக்கிறாங்க. எதனால் இது பதிவு செய்திருக்கிறாங்கன்னா, தன்னோட ப்ரைவேட் பார்ட்லேயும் தன்னோட ப்ரைவேட் மார்பு பகுதியிலையும் வந்து அவர் கை வைக்கிறாரு. 2வது அவர் முத்தம் கொடுக்கறது வந்து தெரியும், அன்பு முத்தமா இல்லை இது ஒரு தவறான முத்தமா அப்படின்றது தெளிவாக தெரியும். என்னை வந்து மிஸ்ஹேண்ட்லிங் பண்ணார் அப்படின்னு கோயம்புத்தூர் சிட்டி உமன் போலீஸ்க்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆகுது. அந்த கம்ப்ளைண்ட்டில் இன்னொரு பாயிண்ட்டும் மென்ஷன் பண்ணப்படுது. இந்த 17 வயசு பெண்ணோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய, எங்கே இந்த ஜிஎன் மில்ஸ் ஏரியாவில் வசிக்கக்கூடிய இந்த பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு பெண், 14 வயசு பெண்ணு, அந்த பெண்ணுக்கிட்டையும் இந்த மாதிரி தவறாக தான் நடந்துக்கிறாரு. எங்கள் 2 பேர்கிட்டையும் இந்த மாதிரி தவறான முறையில் மிஸ்பிஹேவிங் பண்ணிட்டுருக்கிறாரு. இது ரொம்ப நாளாக பண்ணுறாப்புல. இது வந்து ஒரு அன்பாக பாசமாக நடத்துகிற மாதிரி தெரியல, ஒரு ஃபாதராக நடக்கிற மாதிரி தெரியல. இது தவறான முறையில் எங்களுக்கே அது உணர்வு ஃபீல் ஆகுது. அந்த வகையில் எங்களை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு இந்த உமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆகுது. இந்த 2 விக்டமும் வந்து கம்ப்ளைண்ட் பதிவு செய்திருக்கிறாங்க. வெளியிருந்து யாரும் வரல. அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் 2 பேருமே போய் அந்த ஸ்டேஷனில் சைபர் கிரைம் மூலிமா கால் பண்ணி அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. திரு டி ஜான் ஜபராஜ் மேலே எஃப்ஐஆர் வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் போலீஸ் வந்து பதிவு செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 11 மாதம் இந்த கம்ப்ளைண்ட் வெளியே வரல. 11 மாதம் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இஷ்யூ வெளியே வராமல் போனது. அந்த ஃபேமிலியில் இருக்கப்பட்ட முக்கியமான ஒரு விக்டமான அந்த பொண்ணே டைரெக்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் போய் இந்த சென்ட்ரல் உமன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்பட்டாங்க. கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண போலீஸ் வந்து உடனே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு டி ஜான் ஜபராஜ் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் செய்து ஃபோக்சோ வழக்கில் இப்போது ஜான் ஜபராஜ் வந்து தேடப்பட்ட ஒரு குற்றவாளியாக இருக்கிறாரு. இப்போ ஸ்பெஷல் டீமை ஒன்று இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜான் ஜபராஜ் எந்த ஊரில் இருக்கிறாருன்னு இப்போ வலை வீசி அவரை தேடிட்டு இருக்கிறாங்க கைது செய்யப்படுறதுக்கு. ஜான் ஜபராஜை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அண்டர் செக்ஷன் 9(1)M. இந்த பிரிவு கீழே இவரை செக்ஷனுக்கு கீழே இவருக்கு வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் செய்யப்பட்டிருக்கு ஃபோக்சோ வழக்கில். அப்படின்னா 12 வயசு கீழே இருக்கக்கூடிய
குழந்தைங்களை வந்து இவர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாருன்னு அண்டர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் போக்சோ வழக்கில் இவரை வந்து வலைவீசி தேடிட்டு இருக்கிறாங்க. அண்ட் செக்ஷன் 10 அக்ரிகேட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு கீழேயும் இவரை வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. ஸோ இந்த 2 செக்ஷனுக்கு கீழே வந்து இவர் பேரில் எஃப்ஐஆர் வந்து தாக்கல் செய்திருக்கிறாங்க. ஒரு ஃபாதராக எத்தனையோ மத போதகர்கள் வந்து தமிழ்நாட்டுக்காக பேர் கொடுத்தவங்க, புகழ தேடி கொடுத்தவங்க, தன்னோட மதத்துக்காக எந்த ஒரு களங்கமும் இல்லாமல் மத போதகர்கள் வந்து ஒரு தருணத்தில் இந்த மாதிரி ஒரு பொய்யான ஜான் ஜபராஜ் இவர் வந்து அடுத்த நித்யானந்தா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நித்யானந்தா கூட ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர், ஒரு இந்து கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு குருவாக இருந்த அந்த ஒரு தருணத்தில் அவரும் நடிகை ரஞ்சிதா கூட உல்லாசமாக இருந்த வீடியோலாம் வெளியானது. அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது நடந்து கிட்டத்தட்ட 10-12 வருஷம் ஆகுது, சரிங்களா? அதே மாதிரி தான் இப்போது இவர் ஜான் ஜபராஜ் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் வந்து இப்போ தேடப்பட்ட ஒரு குற்றவாளியாக இருக்கிறாரு. இவர் கடந்து வந்த பாதையை பற்றி சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இவர் நீங்கள் நார்மல் மத போதகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கிறிஸ்துவ மதத்தில். நீங்கள் டிவியில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம், லைவாகவும் பார்க்கலாம். நிறைய பாஸ்டருங்க வந்து தன்னோட ஊழியத்தை வந்து கரெக்டாக செய்துட்டு வரக்கூடிய ஒரு தருணம். இந்த தருணத்தில் தான் இந்த கிங் ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் இந்த சர்ச்சில் இவரும் இவரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தரும் ஃபாதராக இருக்கக்கூடிய இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் இந்த ஜப கூட்டத்தை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. காலங்காலமாக இந்த ஜப கூட்டத்தை நடத்திட்டு இருந்தாங்க. பெரிய லெவலில் இவர் பேர் எடுத்தார். அந்த அளவுக்கு வைரலானார் திரு ஜான் ஜபராஜ் அவர்கள். ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்த கிங் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய அந்த மத போதகம் செய்யக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் எக்கச்சக்கமான கூட்டம் அந்த கோயம்புத்தூரில் அந்த கிராஸ் கட் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சர்ச்சில் பொதுமக்கள் முக்கியமான கூட்டம் கூடக்கூடிய இடம். ஏன்னா ஜான் ஜபராஜ் யூடியூப் மூலியமா இல்லை சோஷியல் மீடியாவையே வந்து கலக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அந்த அளவுக்கு ஒரு பாப் சிங்கராக ஒரு 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 இவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான போதகராக இருப்பார். நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம், சரிங்களா? ஸோ அப்படி இருந்த ஒரு தருணத்தில் அங்கே இருக்கக்கூடிய கிராஸ் கட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் அந்த சர்ச்சில் தஸ்மபாகம் கலெக்ஷன் ஆகிறது வழக்கமாக இருக்கும். ஸோ இது நல்லா அதிகமான கலெக்ஷனான ஒரு தருணத்தில் என்ன ஆயிருக்குன்னா, அவங்க 2 பேரும் யார் இன்னொருத்தர் கோ பாஸ்டரும் இவரும் 2 பேரும் சேர்ந்து இந்த பணத்தை பங்கு போட்டுக்கிறதுல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, சரிங்களா? இதை வந்து எனக்கு அதிகமாக வரல, எனக்கு கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்குது. இந்த கான்ட்ரவர்சியை சார்ந்து இவங்க 2 பேருக்குமே கருத்து வேறுபாடாகி இவர் அந்த கிங் ஜென்ரேஷன் சர்ச்சில் இருந்து இவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்த பிறகு இவங்க 2 பேருமே ஃபோன் மூலிமா கான்ட்ரவர்சியை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோன் மூலிமா கான்ட்ரவர்சியில் இவர் என்னெல்லாம் பேசினார்ன்றதை நீங்கள் ஒரு வாட்டி கேட்டுக்குங்க. ஹலோ கிங்ஸ் ஜென்ரேஷன் ஃபேமிலி, கிங்ஸ் ஜென்ரேஷன் சபையில் இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் வாழ்த்துதலை சொல்கிறேன். நான் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் தான் பேசுகிறேன். இந்த ஆடியோ கிளிப் வந்து நான் நம்முடைய சபை மக்களுக்காக மாத்திரம்தான் போடுறேன். ஆனால் இது எப்படியும் யூடியூபுக்கு வந்துடும். எல்லா சபைகளில் உள்ள பாஸ்டர்ஸும் கேட்பாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக அந்த ஆடியோ போகும்னு எனக்கு தெரியும். ஆனாலும் தெரிந்ததை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்பதாக இதை கேட்கிற எல்லா மற்ற சபை ஆட்களுக்கு, மற்ற ஊழியர்களுக்கு, மற்ற விசுவாசிகளுக்கு, கிங்ஸ் ஜென்ரேஷன் சபை அல்லாத மற்றவர்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தருடைய பிரச்சனையை வந்து நம்ம என்டர்டெயின் பண்ணிட்டோ இல்லை அதை குறித்த காசிப் பண்ணிட்டோ இன்னொருத்தங்களுக்கு அனுப்பிட்டு அதை வந்து நம்ம தேவையில்லாத கமெண்ட்ஸ் பண்ணிட்டோ இல்லை அந்த இன்னொருத்தருக்கு காயத்தை கொடுக்கறத நம்ம எப்போவுமே என்ஜாய் பண்ணக்கூடாது. அது நமக்கு நல்லது கிடையாது. நீங்கள் செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவாராக. கிங்ஸ் ஜென்ரேஷன் சபை மக்களோடு நான் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதத்துலேருந்து நான் பேசலை. ஏன்னா அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நான் கோயம்புத்தூரில் இல்லை, வெளியே போயிட்டேன். நான் இந்த ஆடியோவை நான் ரிலீஸ் பண்ணுற ஒரு கட்டாயத்தில் நான் வந்ததுனால வேறு வழி இல்லாமல் நான் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த ஆடியோவில் நான் எல்லாம் பேச போகிறது கிடையாது. சில விஷயங்களை நம்முடைய சபை திறக்கப்படும் பொழுது ஜூன் 1ஆம் தேதி நம்முடைய சபையை மறுபடியும் கோயம்புத்தூர் பட்டணத்தில் திறக்கவிருக்கிறோம். எந்த கட்டடத்திற்காக நீங்கள் நிதி கொடுத்தீங்களோ அதே கட்டடத்தில் தான் நம்முடைய சபை ஆராதனை தொடங்கவிருக்கிறது.
ஸோ நீங்கள் ஒருவேளை நாங்கள் ஆல்ரெடி வேறு சபைகள் நாங்கள் போயிட்டோம், இல்லை சிலர் வந்து இனி இந்த சபைக்கு நாங்கள் வர விரும்பலன்னு சொன்னால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்களை மனதார நான் ரிலீஸ் பண்ணுறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். கிங்ஸ் ஜென்ரேஷன் ஆரம்பித்து 5 வருடங்கள் ஆகிறது. இந்த 5 வருஷத்தில் எத்தனை தியாகங்களை நான் சபைக்காக செய்திருக்கிறேன், இந்த சபை வளர்ச்சிக்காக செய்திருக்கிறேன், மக்களுடைய தேவைகளுக்காக செய்திருக்கிறேன். எத்தனை ஆயிரம் ஜனங்களை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறாருன்னு நீங்கள் எல்லாம் சாட்சி பார்த்துருக்குறீங்க. ஆண்டவர் அந்த ஊழியத்தில் இருப்பதையும், ஆண்டவர் என்னோடு இருப்பதையும் பாடல்கள் மூலமாக, பிரசங்கத்தின் வாயிலாக எத்தனையோ ஹீலிங் டெஸ்டிமனிஸை நீங்கள் கேட்டு கர்த்தர் என்னோடு இருப்பதை கண்டு தான் கிட்டத்தட்ட 2300க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் வந்து நம்ம சபையில் வந்து சேர்ந்தீங்க. என்னுடைய குடும்ப பிரச்சனையை நான் பொது இடத்தில் பேச விரும்பவில்லை, அதை செய்யவும் மாட்டேன். ஒருவேளை அவர்கள் தரப்பிலிருந்து நம்பினதுக்கு, உன்னை நம்பி என் கூட வச்சதுக்கு நீ பண்ண துரோகம் கடவுளே மன்னிக்க மாட்டார் அப்படின்னு இவர் தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ஆடியோ ரிலீஸில் பேசிகிட்டு இருக்கார், ஒரு ஆடியோவில் பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த ஆடியோவில் இந்த கான்ட்ரவர்சி தான் நடந்து, நிறைய விஷயங்கள், அவரோட பர்சனல் விஷயங்கள்லாம் வெளியே லீக் பண்ணிவிடுவேன், உன்னோட பர்சனல் இந்த பெண்கள் கூட உல்லாசமாக இருந்த அந்த வீடியோஸ் எல்லாம் நான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. உன்னை நம்பி உன் சர்ச்சைக்கு வந்ததுக்கு எனக்கு நல்லா நீ செஞ்சுருக்கிற, உன்னை கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு அந்த ஆடியோவில் சொல்லப்படுது. சரிங்களா? அப்போது ஒரு ஃபாதராக இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து ஊழியம் செய்யலை, ஒரு பிஸ்னஸ் ரீதியாக தான் இதை டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது பிஸ்னஸ் ரீதியாக டிரான்சாக்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய நிறையா பெண்களோட, அழகழகாக வரக்கூடிய பெண்களோட பர்சனல் நம்பரை வாங்கி அவங்களுக்கு இன்டர்னலாக மெசேஜ் பண்ணுறது, இன்டர்னலாக கோஆர்டினேட் பண்ணிக்கிறது, சேட்டிங் போகிறது, அவங்கள எப்படியாவது ட்ராப் பண்ணி இவர் ஆசைக்காக நிறைய அந்த கிராஸ்கட்டில் இருக்கக்கூடிய இந்த சர்ச்சில் ஊழியம் செய்யக்கூடிய இன்னொரு ஃபாதரும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த ஒரு கான்ட்ரவர்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த கருத்து வேறுபாடுனால தான் அங்கே வரக்கூடிய அந்த தஸ்ம பாகத்தை வந்து பிரிக்கிறதுல வந்து ஒரு கருத்து வேறுபாடாகி இவங்க 2 பேருமே பிரிஞ்சு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வார்னிங் கொடுக்குறாரு, என்னை பற்றி நீ ஏதாவது பேசுனா உன்னை பற்றியும் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், உன்னோட ஆடியோ வீடியோலாம் வெளியிட ஒரு தருணம் வரும், அது வரவிடாமல் நீ பார்த்துக்கோ, அடுத்த தடவை எங்கேயும் நீ என்னை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு அந்த ஆடியோவில் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி இவருக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க, இவரோட செக்ஷுவல் வீடியோஸ் எல்லாம் வெளியே விடுறாங்க, இவரை பற்றி ரொம்ப தப்பாக வீடியோ வெளியே வர்றதுனால திரு ஜான் ஜபராஜ் வந்து எனக்கு ரொம்ப மன உடைச்சலாக இருக்குது, நான் சூசைட் பண்ணிக்கிற தருணத்தில் இருக்கிறேன், என்னை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னால் சாப்பிட முடியல, என்னால் நிம்மதியாக தூங்க முடியல, நான் ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிருக்கிறேன் அப்படின்னு இன்னொரு ஆடியோவிலையும் சொல்லப்படுது. அந்த ஆடியோவையும் ஒரு வாட்டி கேட்டுக்குங்க. மனைவி அங்கேருந்து எல்லாத்துக்கும் தலையாட்டிகிட்டு இருந்தா. இந்த ஆடியோ அவளும் கேட்பான்னு எனக்கு தெரியும். ரீமா, இவங்க எல்லாம் உனக்கு உதவி செய்யலை, உன் வாழ்க்கையை கொண்டிருக்காங்க, உன் ஃப்யூச்சரை அழைச்சிருக்காங்க மட்டும் புரிஞ்சுக்கோ. நீ உன்னை குறிச்சோ உன் குடும்பத்தை குறிச்சோ நான் பப்ளிக்கில் ஒன்றாலும் தப்பாக பேச மாட்டேன். அதற்குரிய வரையறையை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும், அந்த லிமிட்டை நீங்கள் தான் காப்பாற்றிக்கிடணும். நீங்களும் ஒரு லிமிட்டை தாண்டி போனீங்கன்னா நானும் சில விஷயத்தை பேச வேண்டி வரும், அது வரக்கூடாதுன்னு நான் ஜெபிக்கிறேன். இனிமேலாவது புரிஞ்சுக்கோ, நமக்கு 2 பேரும் நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உள்ளே வந்து எவனோ ஒருத்தன் எவ்வளோ பெரிய கேம் விளையாண்டு அசிங்கத்தை உண்டு பண்ணி உன்னையும் நடத்தல நிறுத்தியிருக்கான், என்னையும் அவன் துரத்தி சாவுக்கு நேரம் ஓட வச்சிருக்கான். கர்த்தர் என்னை காப்பாற்றிருக்கிறார். உனக்கு ஒரு விஷயம் புரியணும், இந்த பிரச்சனை நடக்கும்போது எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு முதல்ல தோன்றது செத்து போயிடலான்னு. எனக்கு கிட்டத்தட்ட 4-5 முறை தற்கொலை செய்கிற எண்ணம் வந்தது. டிப்ரெஷனில் இருந்தேன் 3 மாதமாக, சாப்பிடலை, 9 கிலோ கம்மியான உடம்புல. பட் ஸ்டில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பிரசனத்தில் உட்காந்து ஜோம் பண்ணேன். நீ நினைப்ப இவ்வளோ தப்பாக பண்ணிட்டு அதை பண்ணுற, ஒன்றும் இல்லை தெரியுமா, நம்ம 2 பேருக்கு தான் தெரியும் என்னென்ன தவறு நடந்துச்சுன்னு. என்னவா இருந்தாலும் அதை கர்த்தர் என்னை பார்த்துக்கிடுவார். மறுபடியும் சொல்கிறேன், ஒன்றை நான் பொது இடத்துல அசிங்கப்படுத்த மாட்டேன். நீயே ஒருவேளை வந்து வெளியில் என்னை பற்றி தப்பாக சொன்னாலும் ஐ வில் நெவர் ஓப்பன் மை மவுத் டு டெல் தி வேர்ல்ட் ஹூ யூ ஆர் அண்ட் ஐ வில் நெவர் டூ தட். ஐ லவ் மை சன் ஜெயின். இந்த ஆடியோவில் தெல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க இவருக்கு நடந்த உண்மை சம்பவம் என்னன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை, புனிதமாக நடத்திட்டு இருக்கிற எத்தனையோ ஃபாஸ்டருங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்குன
ஒரு வீடியோவும் வைரலானது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதில் ஒரு பாஸ்டர் தெளிவாக பேசியிருந்தார். அவன் இவன் வெண்ண கொய்யா வயசு 37 வயசு ஆகலை, அந்த அளவுக்கு சீனியராக இருக்கக்கூடிய ஃபாதருங்களெல்லாம் ரொம்ப தரக்குறைவாக பேசுறது. எந்த காலேஜில் படித்த, எந்த கிறிஸ்தவ காலேஜில் படித்த, எப்படி உனக்கு போதகம் யார் கொடுத்தாங்க, உனக்கு உன்னை ஃபாதராக யார் அங்கீகாரம் செய்தாங்க அப்படின்னு நிறைய கேள்வியை எழுப்பியிருந்தார். அதுக்கப்புறம் இவர் ஊராக போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி எல்லாரையுமே ஒரு ஃபாதராக அவரோட ஸ்பீச் இருக்காது, ஒரு காமன் மேனாக அந்த ஸ்பீச் இருக்கும். அது மட்டும் இல்லை, பாக்கெட்டில் உங்ககிட்ட பணம் இல்லைன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்கள் கையில் காலில் இருக்கிறதெல்லாம் கழட்டி கோல்டெல்லாம் தூக்கி கர்த்தருக்கு கொடுங்க, உங்களுக்கு கர்த்தர் இன்னும் அதிகமாக கொடுப்பார். போதகம் செய்கிறன்ற பேரில் நிறைய பேர்கிட்ட கொள்ளை அடிச்சது தான் ஒரு தருணமாக பார்க்கப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் பொதுமக்கள்கிட்ட இவர் நான் போதனம் செய்கிறேன், நான் ஒரு ஃபாஸ்டரு, நான் ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நபர். ஆனால் ஜான் ஜபராஜ் அப்படி கிடையாது. பைபிள் படிக்கிறதுக்கு மட்டும் தானே தவிர அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பொதுமக்களுக்கு ஒரு போதகமாக கொடுக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய இவர் அதை ஃபாலோ பண்ணலை. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் முன்னால் ஹைலைட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு தீமை நடந்தாலும் சரி, கர்த்தர் அதை தான் சொல்லி கொடுத்தாரு. அவரை சிலுவையில் அறையும் போது முள் கிரீடத்தை தலையில் வச்சு அவர் சிலுவையை சுமந்துக்கிட்டு வரும்போது, அவரை சித்திர இம்சை ஜாட்டியால் அடிக்கும் போதும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, தன்னையே அறியாமல் அவங்க இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, தேவனே இவரை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. அவங்க தப்பு செய்திருந்தாலும் அவங்களுக்கு மன்னிப்பு கேட்குறாரு நம்ம இயேசுநாதர். இதுதான் இயேசுநாதரோட அறிவுரல் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. ஆனால் அதை பின்பற்றக்கூடிய ஒரு ஃபாஸ்டர் இவர் என்ன செய்கிறாரு, என்ன நீ பழி வாங்கியிருக்கிறியா, உன்னை நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன், உன்னை நான் பழி வாங்குறேன், உன்னை நான் உன் வாழ்க்கையை கெடுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவரும் ஒரு காமன் மேன் தானே. இவர் எப்படி பாஸ்டர்னு அழைக்கிறாங்க, இவர் எப்படி ஒரு போதகர்னு அழைக்கிறாங்க, எப்படி கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவங்களாம் இவரை நம்பி இவர் ஜப கூட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்றது உண்மையிலேயே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஜான் ஜபராஜை ஃபாஸ்டராக ஏற்றுக்கணுமா, இல்லை காமன் மேனாக ஏற்றுக்கணுமா, இல்லை உங்கள் மதத்தில் அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தை சாத்தானா ஏற்றுக்கணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். எம்டி ஜெகன் அண்ட் பென் சாமிவெல் இவங்க 2 பேருமே ஃபாதருங்க தான். இவங்க 2 பேர்கிட்டையும் இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இவங்க 2 பேரும் ஊழியம் செய்த ஒரே சர்ச்சில் இவங்க 3 பேரும் ஊழியம் செய்திருக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் காலை இழுக்கிறதுக்காக ஜான் ஜபராஜ் ஒரு கிரிமினல் வேலை பண்ணுறாரு. அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுங்களை கூப்பிட்டு இவர் எந்த மீடியாவில் ஊழியம் செய்கிறாரு, எங்கெல்லாம் பைபிள் வசிக்கிறாரு, எங்கெல்லாம் இவர் பாஸ்டர் சேவையை செய்கிறாரோ அந்த இடத்துல இந்த 10 பேரை விட்டு, இவர் ஒரு பொம்பளை பொறுக்கி, இவர் மலேசியாவில் ஒரு பொண்ணு கூட உல்லாசமாக இருந்தார், இவன் நிறைய பெண்களோட ஆண்டியோட நம்பரெல்லாம் வாங்கி இவங்க சேட்டிங் பண்ணுறது, செக்ஷுவல் டார்ச் பண்ணுறது, இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க அப்படின்னு தெளிவாக தன்னோட சர்ச்சில் நன்மையை செய்ய கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்டர் இந்த மாதிரி தீமையை செய்யுங்க அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸுங்க வருங்காலத்தில் எப்படி இவங்க கர்த்தருக்கு நன்மையை செய்ய போகிறாங்க, மக்களுக்கு நன்மையை செய்ய போகிறாங்க. அப்போ சர்ச்சில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு வக்கரம் கொண்ட புத்தியால், அவங்களும் வக்கரம் கொண்ட ஒரு புத்தியால் அங்கே வரக்கூடிய பெண்களுக்கு எந்த வகையில் கேரண்டி இருக்கும்? அப்போ இவங்க இப்பயே இந்த அளவுக்கு நிறைய கெட்ட விஷயங்களை கற்றுக் கொடுக்குற இந்த பாஸ்டர் எப்படி அந்த சர்ச்சுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்க போறாருன்றது எனக்கு தெரியல. அதை சார்ந்த ஒரு வீடியோ இருக்கு, கிளிப்பு. அந்த வீடியோவும் ஒரு வாட்டி கேளுங்க. ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் எம்டி ஜெகன் வச்சு செஞ்சிருங்க. அதுக்கப்புறம் விசாரணைக்கு வர சொன்னா இவர் விசாரணைக்கு வரல மாட்டலாம். சரிங்களா? மாறா இவர் ஏன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதாவது நான் இவரை பொது வலைதளத்தில் அவதூறாக பேசுவதாகவும், நான் இவர் மேல செங்கோட்டையில தவறான ஒரு இதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் என் மேல ஒரு கேஸ், எனக்கு சம்மந்தம் நான் ஆஜரும் ஆயிட்டேன். இப்ப ஏன் கேள்வி, நான் காவல்துறையும் சட்டத்தையும் மதிக்கிறேன், வந்துட்டேன். நீ ஏன் வரல செங்கோட்டைக்கு? இன்னும் நீ வரணும், உன்னை வர வைப்பேன். அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் செய்யும்போது நீங்க அவரை பிரைஸ் பண்ணி we know that you are a good church, but we are sad that you are inviting people like Ben Samuel who is totally immature. He acts totally. முழுக்க வெளியே ரவுடி எப்படி அராஜகம் பண்ணுவானோ, ஒரு ரவுடி எப்படி செயல்பாட்டில் இருப்பானோ, அதே செயல்பாட்டில் தான் திரு ஜான் ஜபராஜ் இந்த பிரச்சனையில் ஈடுபடுறாரு. இவர்
வெளிக்குள்ள ஒரு ஃபாதராக வெளியே முகத்தை காமிச்சுக்கிட்டாலும் உள்ள ஒரு சாத்தானா தான் இருந்திருக்கிறாரு இந்த தேதி வரைக்கும். நிறைய சர்ச்சில் ஊழியம் செய்கிறதாகட்டும், இல்லை ப்ரைவேட் ஸ்டேஜில் ஊழியம் செய்கிறதாகட்டும், இல்லை ப்ரைவேட் ஸ்டேஜில் இவர் ஒரு பாட்டு ப்ரோக்ராம் கர்த்தரை பற்றி பாடுறதாகட்டும், எந்த ஒரு விஷயம் செய்தாலும் இவரதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும், இல்லை அவர் கட்டிங் ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், இல்லை அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் ஆகட்டும், செல்லங்களா, முத்தங்களா, அன்புகளா, இப்படியெல்லாம் வார்த்தைகளை ஒரு ஃபாதர் வந்து பேசக்கூடியாத வார்த்தைகள்லாம் இவர் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இவர் சொல்லுவார். அப்போது இவர் ஃபாதராக ஏற்றுக்கிறதா, இல்லை ஒரு போதகராக ஏற்றுக்கிறதா, இல்லை ஒரு கிறிஸ்தவராக ஏற்றுக்கிறதா, இல்லை ஒரு முஸ்லீமன் ஏற்றுக்கிறதா, இல்லை ஒரு காமன் மேனன் ஏற்றுக்கிறதா, இல்லை ஒரு சாத்தானன் ஏற்றுக்கிறதான்றது எனக்கு தெரியல. இப்படியாப்பட்ட ஒரு நபரை எப்படி தமிழ்நாடு இந்த சர்ச் கமிட்டி உடனே இவரை வந்து இந்த பாஸ்டர் பதவியிலிருந்து தூக்கணும். இவர் எங்கேயுமே ஊழியம் செய்யக்கூடாது, இவர் எங்கேயுமே ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நடத்தக்கூடாது, இவர் எங்கேயுமே மக்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது, கர்த்தர் சார்ந்து எந்த விஷயங்களும் இவர் போய் மக்களுக்கு நன்மையை செய்கிற பேரில் தீமையை செய்யக்கூடாதுன்னு இவரை உடனே சர்ச் ஃபாதர் கமிட்டி சங்கத்திலிருந்து இவரை வெளியே எடுக்கணுன்றது பொதுமக்களோட வேண்டுகோளாக இருக்குது. எஸ், இவர் அந்த போக்சோ வழக்கில் கோர்ட்டால் இவர் தான் குற்றவாளின்னு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தால் இந்த நடவடிக்கையை கண்டிப்பாக எடுக்கணுன்றது என்னோட வேண்டுகோள், என்னோட ரிக்வெஸ்ட்டும் கூட. இவர் மட்டும் தவறு செய்யலை, இவர் எங்கெல்லாம் ஊழியம் செய்கிறாரோ, யார் ஜான் ஜபராஜ் எங்கெல்லாம் ஊழியம் செய்கிறாரோ, எங்கெல்லாம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நடத்துகிறாரோ, எங்கெல்லாம் எந்த சர்ச்சுக்கெல்லாம் இவர் போகிறாரோ, இவர் கூட 3 அசிஸ்டண்ட் ஃபாதருங்க இருப்பாங்க. அசிஸ்டண்ட் ஃபாஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த 3 அசிஸ்டண்ட் ஃபாஸ்டரில் ஒரு பாஸ்டர் வந்து ஒரு விஷயம் செய்தார். அந்த விஷயம் இந்த 3 அசிஸ்டரை வந்து எப்பயுமே இந்த ப்ரோக்ராம்லாம் நடந்த பிறகு அந்த 3 அசிஸ்டங்களை கூப்பிட்டு ஏதாவது ஒரு வேலையை பண்ண வைப்பார். அது நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதில் யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி என்னோட கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் இப்போது எலாபரேட் பண்ணல, இந்த தவறு செய்தது இந்த பாஸ்டர் தான் ஆர்கே அப்படின்னு நீங்கள் வந்து என்னோட கமெண்ட்டில் தெரிவிங்க. அந்த 3 பாஸ்டர் பேரையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கமெண்ட்டில். ஸோ இந்த பாஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த ப்ரெக்னன்சிக்காகவே ஒரு காப்பகம் இருக்குது. ஸோ இந்த சர்ச் மூலிமா இந்த ப்ரெக்னன்சி கணவனால் கைவிட்டப்பட்ட பெண்கள் ப்ரெக்னன்சியாக இருக்கக்கூடியவங்களுக்கே ஒரு காப்பகம் இருக்குது. அங்கே வந்து ஒரு ட்ரஸ்ட் மூலிமா அந்த அமைப்பு நடக்குது கோயம்புத்தூரில். இவரோட ஜான் ஜபராஜோட அசிஸ்டண்ட் பாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து அந்த ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. இந்த மாதிரி இவங்க கணவனால் கைவிட்டப்பட்ட ஒரு பெண், இவங்க வந்து இந்த காப்பகத்தில் சேர்த்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த இன்சார்ஜ் வந்து இவரை பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டார். ஜான் ஜபராஜ் கூட இருக்கக்கூடிய நபர், நீங்கள் இந்த அளவுக்கு பைக்கில் ஒரு பெண்ணை கூப்பிட்டு வந்து இங்கே விடுறீங்களா அப்படின்னு, இந்த அளவுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறதெல்லாம் கர்த்தர் உண்மையிலே பார்த்துட்டு இருக்கிறாரு. இவர் அந்த இடத்த விட்டு சைன் பண்ணி ஃபார்மாலிட்டியெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போகிறார். வெளியே போன பிறகு இந்த பெண்ணோட சில நடவடிக்கைலாம் அப்சர்வேஷன் பண்ணுறாரு அந்த இன்சார்ஜ், அந்த ஃபாஸ்டர் அங்கே உள்ள இன்சார்ஜாக இருக்கக்கூடியவர். இந்த பொண்ணு ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கிறது, யார் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அங்கே வேலை செய்கிறவங்க மூலிமா சில இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அந்த பொண்ணை கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சு ஃபாஸ்டர்லாம் கால் ரெக்கார்டெல்லாம் பண்ண வச்சுருக்கிறாங்க. கால் ரெக்கார்டெல்லாம் பண்ணி அந்த ரெக்கார்டை எடுத்து பார்க்கும்போது ஒரு உண்மை தெரிய வருது. இந்த பெண் ஒரு நாள் அந்த சர்ச்சுக்கு உதவி கேட்டு போயிருக்கிறாங்க. ஏதோ ஒரு சம்பவத்துக்காக, ஏதோ ஒரு ஃபேமிலி இஷ்யூக்காக உதவி கேட்டு போயிருக்கிறாங்க. உதவி கேட்டு போன ஜான் ஜபராஜ் சந்திக்க வேண்டிய இந்த பெண் இந்த அசிஸ்டன்ட் சந்திச்சிருக்கிறாரு. இந்த அசிஸ்டன்ட் சந்தித்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட தவறாக நடந்திருக்கிறாரு. தவறாக நடந்து அந்த பொண்ணுக்கிட்ட செக்ஷுவல் ரீதியாக நடந்து அந்த பொண்ணை மாசமாகவும் ஆக்கியிருக்கிறாரு. இந்த விஷயம் எங்கேயும் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காகவே இந்த பெண்ணை காதலிக்கிற மாதிரிலாம் சொல்லி ஏமாற்றி மோசம் பண்ணி ப்ரெக்னன்சியாக ஆகிட்ட பிறகும் இந்த பெண்ணை கூப்பிட்டு வந்து அந்த காப்பகத்தில் விடும்போது இந்த சம்பவம் அந்த ரெக்கார்டில், அவங்க பேசிகிட்டு இருந்த ரெக்கார்டில் உண்மைத்தன்மை என்னன்றது தெரிய வந்திருக்கு. ஏன்னா அந்த ஃபோன் காலில் பேசினதே இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் தான், ஜான் ஜபராஜோட அசிஸ்டன்ட் பாஸ்டர் தான் அந்த ஃபோனில் பேசியிருக்கிறதுன்றது எவிடன்ஸ் மூலிமா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சம்பவமும் அரங்கேறியிருக்கு இந்த ஜான் ஜபராஜோட டீம். இவரே பொம்பளை பொறுக்கியாக இருக்கும் போது அப்போ அங்கே இருக்கக்கூடிய டீம் இவரோட அசிஸ்டண்ட்டுங்கெல்லாம் எப்படி உத்தமனாக இருக்க போகிறாங்க? எல்லாருமே அதே சாத்தானுங்க தானே. அப்போ இவங்க எல்லாருக்குமே இந்த தண்டனை கிடைக்கணுன்றது தான் என்னோட வேண்டுகோள். எந்த மதத்தை சார்ந்த நபர்களாக இருந்தாலும் தன்னோட மதத்தை கடைப்பிடிக்க வேண்டியது அவங்களோட கடமை. அந்த மதத்துக்கு எந்த ஒரு களங்கம் வராமல் இன்றைக்கி நிறைய பாஸ்டருங்களை நான் பார்க்குறேன். நிறைய பாஸ்டருங்க எல்லாருமே புனிதமாக தன்னோட செயல்பாட்டை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக
இந்த எம்டி ஜெகனை பற்றி ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தேன். அந்த ஆடியோவில் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, நான் முன்னாடி அந்த ஆடியோ போட்டிருந்தேன். அந்த ஆடியோ வேணால் இப்போ இன்னொரு வாட்டியும் கேளுங்க. இந்த ஆடியோவில் இந்த எம்டி ஜெகனை பற்றி, அந்த ஃபாஸ்டரை பற்றி ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தார். இப்போ அந்த ஆடியோ வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஆடியோ வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஆடியோ வந்து நான் பேசுகிற வாய்ஸே இல்லை, ஏஐ ஜென்ரேட் பண்ணி என்னை எப்படியாவது ஒரு ஃபாதர்ன்ற அந்த ஸ்தானத்திலிருந்து வெளியே எடுத்து போடணுன்றதுக்காக ஒரு சதி திட்டம் தீட்டி என்னை இந்த அளவுக்கு கலங்கப்படுத்துகிறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினல் ஆடியோவை இப்போ ஃபேக் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இது யார்? நம்ம லேட்டஸ்ட்டாக பார்த்தோம், நம்ம ஸ்ருதி நாராயண் வீடியோ வந்து நல்லா ஜாலியாக ஹாப்பியாக அந்த வீடியோ வெளியே ரிலீஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஹாப்பியாக வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது ஏஐ, அது நான் இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்திட்டாங்க. பட் அரசாங்க ரீதியாக இது எங்கேயுமே உறுதிப்படுத்தலை. இன்றைக்கி கூட ப்ரெஸ் மீட்டில், நிறைய ப்ரெஸ் மீட்டில் இன்றைக்கி கலந்துக்கிறாங்க. அது எந்த முகத்தை வச்சுக்கிட்டு கலந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பொதுமக்கள் என்ன முட்டாளா? சொல்கிறதெல்லாம் நம்புறது, இவ சொல்லிட்டா இது ஏஐனா எல்லாரும் நம்பிடுவாங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு அளவுக்கு கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தாலும் அதை பற்றி அவங்க பொருள்படுத்தலை. நான் சினிமா அப்படின்னு நடிச்சுட்டே போயிட்டே இருப்பேன், இதை பற்றி நான் கண்டுக்கவே மாட்டேன். அப்படின்னா இது ஈனப்பிறவியா இல்லை ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்து இன்னைக்கு ஜான் ஜபராஜ் வந்து இது என்னோட ஏஐ வாய்ஸு, இதை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு சில விஷயங்களை அரசியல் புரசலாக பேசிட்டு இருக்கிறாங்க. யாரு? ஜான் ஜபராஜ் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி திரு ஜான் ஜபராஜை பற்றி இந்த அளவுக்கு கான்ட்ரவர்சியில் ஈடுபட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு தேடப்பட்ட ஒரு குற்றவாளியா தமிழ்நாடு ஃபுல்லாக வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க. அரசன் அன்றியே கொள்ளுவான், தெய்வன் நின்று கொள்வான். காரணம், அரசனுக்கு தன்னோட ஆணவத்தை வெளிப்படுத்துறதுக்காக நான் தான் கிங்டமாக இருக்கணும், நான் கொடுக்குற தண்டனை தான் ஃபைனலாக இருக்கணும்னு உடனே கழுத்தை அறுத்துருவான், உடனே தண்டனையை கொடுப்பான், உடனே கொலையை பண்ணிடுவான். ஆனால் தெய்வம் ஒரு நாள் விட்டு தான் கொள்ளும். காரணம், நீ செய்த தப்பை திருத்திக்கொள் அப்படின்னு தெளிவாக சொல்லுவார். நீ செய்திருக்கிற தப்பு ஓகே, மனுஷனாக பிறந்தவன் எல்லாருமே இயற்கையாக செய்யக்கூடிய ஒன்று தான், தவறுகள் இயல்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். அதை நீ திருத்திக்கிட்டால் நீ இந்த உலகத்தில் வாழ முடியும். இல்லை நான் திருத்திக்கலை, நான் மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளை நான் தொடர்ச்சியாக செய்வேன் அப்படின்னா தெய்வமும் கொள்ளும், என்னைக்கு ஒரு நாள் விட்டு கொள்ளும். அதுதான் தெய்வத்துக்கும் நார்மல் மனுஷங்களுக்கும் இருக்கிற ஒரு ஈர்ப்பு. ஸோ தயவு செய்து கர்த்தரோட வசனத்தை படிக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு விஷயத்தில் ஒரு இச்சை, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது கூட சாத்தான் மூலியமாக தான் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் செய்த பாவமா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களையும் நம்பி ஒரு பாஸ்டர் பொண்ணை கொடுத்தார் இல்லையா, அவரும் பாவம் எவ்வளோ அசிங்கப்பட்டு நிற்கிறாரு, அவங்க பொண்ணும் எவ்வளோ அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க, அவங்க பையனும் எவ்வளோ அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. இது மட்டும் இல்லை, எத்தனையோ ஊழியம் செய்யக்கூடிய எத்தனையோ ஃபாஸ்டருங்களுக்கு மனவலியை ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்தி. ஸோ தயவு செய்து இந்த வீடியோ பார்த்த பிறகாவது மற்ற ஊழியம் செய்யக்கூடிய ஃபாதர்கள் திருத்திக்கிங்க, உங்களை நேர்மையான வழியில் இருங்க, கர்த்தர் பாதையில் இருங்க. பைபிள் வசிக்கக்கூடிய மக்களாகிய நீங்கள் பொதுமக்களுக்கு மீடியேட்டராக, கர்த்தரோட மீடியேட்டராக, ஒரு கோஆர்டினேட்டராக இருந்து பொதுமக்களுக்கு ஊழியம் செய்யுங்கன்றது தான் என்னோட அன்பான வேண்டுகோள். எனிவே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஜான் ஜபராஜை பற்றி அப்டேட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.